ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ஐஷூஸ் கிச்சன். நான் உங்கள் ஐஷு. ஸோ இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மசாலா சாண்ட்விச். சரி வாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நீல வாக்கில் நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வணக்கினோம்னா போதும். ரொம்ப வணக்கிட்டோம் அப்படின்னா கசந்த மாதிரி ஆகிடும், கசப்புத்தன்மை ஏறி போயிடும். ஸோ அதனால் ஜஸ்ட்டு கொஞ்சமாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணக்கினா போதும். ஸோ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வணங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஒரே ஒரு பெரிய தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மேஷ் ஆகட்டும். இது கூட நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். கறி மசாலா நம்ம வச்சுருந்தோம்னா அதுவும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் நான் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை வணக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும். ஸோ இந்த ஸ்டேஜில் அந்த மசாலாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இல்லை கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணால் போதும். நல்லா மேஷ் ஆகி வந்துருச்சு. இன்னொரு பக்கம் நான் தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். என்கிட்ட ப்ரெட் பேன் இல்லை, ஸோ அதனால் நான் ஆல்ரெடி கீ ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இப்போ நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் ஆட் பண்ணி நான் 2 சைடும் அதை நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு செட்டு போட்டு எடுத்தாச்சு. செகண்ட் செட்டுக்கு நான் இப்போது பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் ஆட் பண்ணி அதிலே நம்ம அடுத்த செட்டும் போட்டு எடுத்துருவோம். இந்த மாதிரி டபுள் சைடு நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 3 செட்டு போட்டு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதில் நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம். ஸோ ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இது கூட இப்போ நம்ம வச்சிடலாம். ஃபஸ்ட்டு மேலே நம்ம பட்டர் ஆட் பண்ணிப்போம். பட்டர் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஒரு ப்ரெட்டில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். அதிலே ஸ்டஃபிங் வச்சுருவோம். இது சீஸ் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும், பட் என்கிட்ட சீஸ் இல்லாதனால நான் ஒன்லி பட்டர் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டஃபிங் வச்சு நல்லா இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ அது செட் ஆகிடும். அதே மாதிரி அடுத்த செட்டும் நம்ம பண்ணிடலாம். இந்த மாதிரி 3 செட்டுக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். ஸோ பாருங்கள், செட் ஆகி ரெடி பண்ணி வச்சுட்டோம். டீயும் போட்டாச்சு. ஸோ பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக அந்த ஸ்டஃபிங் செட் ஆகி வந்துருச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பாய்.